மக்களே ஹாய். இது வந்து சிட்டி சென்டர் தான் போகுதான். அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்க மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேர்னி வித் ஜே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போன எபிசோட் நம்ம மியூசியம் பார்த்தோம் இல்லையா ஜெர்மனியில். இப்போ அங்கே தான் இருந்துகிட்ருக்கோம். அங்கே இருந்து இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, நேராக நம்ம சிட்டி சென்டர் போகிறோம். சிட்டி சென்டர் போயிட்டு அப்படியே வந்து சிட்டி சென்டர் ஏரியா கொஞ்சம் பார்த்துட்டு நமக்கு வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒன்று வாங்க வேண்டியிருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்கை வாங்கிட்டு அப்படியே அங்கே வந்து மெக்கி இருக்குது ஓகேங்களா, அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்க் ஒன்று நம்ம நண்பர் சொன்னாங்க. அந்த பார்க் பேர் வந்து சைனீஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சைனீஸ் பார்க்குன்னு வச்சுக்கோமே நம்ம. அது வந்து ஜெர்மனியில் வந்து கொஞ்சம் பாப்புலரான பார்க்கு. அந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஃபுல்லாக வாக்கிங் போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் சூப்பராக இடம் இருக்குது. அங்கே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதில் என்ன ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா, நான் ஷூட் பண்ண கோப்ரோ ஃபுட்டேஜஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியலை. அது வந்து ஃபுல்லாக வந்து அவ்வளோ ஷேக்கிங், ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பண்ணதுனால அந்த ஃபுட்டேஜ் யூஸ் பண்ண முடியல. ஒன்லி ஃபோனில் எடுத்தது தான். ஏன்னா வந்து அதை காமிக்காமல் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஃபன்னு தாங்க. ஃபுல்லாக நம்ம வந்து ஜெர்மனியை சுற்றி உள்ள அப்படியே உள்ள ஏரியாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபுல்லாக வந்து ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு வந்து முக்கியமாக ஏதாவது ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே வந்து நம்ம ஜெர்மனியை பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? அப்படியே பாருங்கள். அங்கங்கே நான் சொல்லிக்கிட்டு வரேன். பாருங்கள் மக்களே, இன்றைக்கி தான் வந்து நான் ரெயின் கோட் வேணான்னு சொல்லிட்டு போட்டு வந்தால் ஜர்க்கின் வேணான்னு மழை பெய்யுது. வெளியே வந்தாலே அவ்வளோ குளிருது. எப்படி போகிறதுன்னு தெரியல. சரி பார்ப்போம், கொஞ்சம் நேரத்தில் மழை நிற்குதான்னு பார்ப்போம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படி கிளம்புவோம். பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக மழை, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இத்தனை நாள் வேர்த்து ஊற்றிச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வேணான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு வந்தேன். ஓகே, எல்லாம் அவன் சரி, வாங்க உள்ள போனோம். ஆஹா, மழை பெய்யுது. அப்படியே மழையிலே போகலாம். ஹாய். அப்படியே ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க. அப்படிங்களா? இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே வந்துடும். வந்துட்டு நெட்டு கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுவோம். கிடச்சிச்சின்னா இங்கேருந்து அப்படியே போயிடலாம். ஓகேங்களா? அதனால தான் பஸ் ஸ்டாப்புக்கு வேகமாக வர்றேன். பஸ் ஸ்டாப் ஓகே, ஏதோ ஒன்று வாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஊரில் இருந்து இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு பார்க்கலாம். பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம நேராக சிட்டி சென்டர் தான் போகிறோம். சிட்டி சென்டர் போயிட்டு அதான் சொன்னேன் இல்லையா, அப்படியே அந்த ஏரியா மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா வந்து அந்த காலத்து அந்த பழைய பில்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து அங்கே வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்கலாம். சிட்டி சென்டரில் கீழே வந்து மெட்ரோலாம் இருக்குது. அந்த ஏரியா எப்போவுமே ஹேப்பனிங்காக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நிறையா ஏதாவது வந்து ஃபங்க்ஷன்லாம் நடக்குதுன்னா அந்த ஏரியா வந்து கூட்டம் அப்படி ஆடலும். அதுக்கடுத்து வந்து அங்கே ஒரு கேமரா ஷாப் ஒன்று இருக்குது. நான் போன வாட்டி வரும்போது போய் பார்த்தேன். அதையும் போய் பார்த்துட்டு எதுவும் வாங்க முடியுமான்னு தெரில. இப்போ போய் பார்த்தோம்னா ஏதாவது நமக்கு ஏற்ற பொருட்கள் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா அப்படியே வந்துடுவோம். ஓகே, இதுதான் அப்படியே வந்து சிட்டி சென்டர். பாருங்கள், இறங்கியாச்சு. அப்படியே நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் சிட்டி சென்டருக்குள்ளே. இப்போ கொஞ்சம் மழையாக இருக்கிறதுனால மக்கள் அங்கங்கே அப்படியே வந்து ஒதுங்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. அங்கங்கே செட்டில் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும் எப்போவுமே. பாருங்கள், மலைகள் தூறல்கள் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அது ஒரு இதமாக இருக்குங்க. ஸ்னோலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, இது நம்ம ஊரில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது கிளைமேட். இந்த கிளைமேட் தானேங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளைமேட்டுங்க இது. அப்படியே லைட்டாக அந்த மழை, அப்படியே இந்த மலையில் நனைஞ்சும் நனையாமலும் நடந்து போகிறது சான்ஸே இல்லைல்ல. வாங்க அப்படியே என்ஜாய் பண்ணுவோம். இங்கே பாருங்க, எல்லா சைக்கிள்லாம் வரிசையாக பார்க் பண்ணியிருக்காங்க. மக்கள் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து நம்ம அப்படியே நம்மளுடைய நடையை அப்படி போயிட்டே இருப்போம்.
நீங்கள் அப்படி 2 சைடும் பார்த்துட்டே வந்துட்டுருங்க. சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பெரிய பில்டிங், அது வந்து சர்ச்சுங்க. இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அவங்க கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்ல பெரிய ஒரு சர்ச்சு. இது வந்து இந்த ஏரியாவோட அடையாளம் சொல்லலாம், லேண்ட்மார்க் இந்த சர்ச் தான். அதை நான் உங்களுக்கு விஷுவல்ஸ் காமிக்கிறேன். இங்கே லெஃப்ட் சைடெலாம் நிறைய ஷாப்ஸு, அதாவது ஃபுட்டு எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து அவ்வளோ வந்து ப்ரெட்லேயே அவ்வளோ டிசைனாக வச்சுருக்காங்க. ஓகே, கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது மெட்ரோ. அவ்வளோ அந்த ப்ரெட்டு நம்ம அந்த மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது, அவ்வளோ வெரைட்டிஸ். இங்கே பாருங்கள், நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஹார்ட் மாதிரி, ரவுண்டாக, பர்கர் மாதிரி, எவ்வளோ ப்ரெட்டில் மேலாம் அங்கங்கே தொங்க போட்டிருக்காங்க பாருங்கள். ஹார்ட் மாதிரி எல்லாமே. நீங்கள் என்னென்ன வெரைட்டி பார்க்கணுமோ இங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே வாங்க போகிறதில்ல, நம்ம அங்கே மெக்கி தான் போக போகிறோம். இருந்தாலும் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருவோமே அப்படிங்கிறது தான். பாருங்கள், ஏதோ உண்டியலில் போட்டு இது போட்டு வச்சுருக்கிற மாதிரி வச்சுருக்காங்கல்ல. மக்கள் அதை கியூன்னு வாங்குறதுக்கு நிற்கிறாங்க. நம்ம அப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி பார்த்தாச்சிங்களா, வாங்க அப்படி வெளியே போவோம். வெளியே போயிட்டு அந்த லெஃப்ட் சைடில் தான் எலக்ட்ரானிக்ஸ் கடை இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அது உள்ளே வந்து அந்த கோபுரில் எடுத்தது வந்து என்னால் அந்த ஃபுட்டேஜ் யூஸ் பண்ண முடியல, அதனால் அதை விட்டுருவோம். இப்போ பாருங்கள், ஏத்தாப்பில் சொன்னோம் இல்லையா, இது ரொம்ப பழமையான ஒரு பில்டிங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எல்லோரும் இங்கே வந்து நின்னாங்கன்னா மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. பாருங்கள், நம்ம மெக்கியில் வந்து உட்காந்தாச்சு. ஃபுட்டு நமக்கு ஏற்றுதுங்க பாருங்கள். காம்போலே வந்து 2 பர்கர் கொடுத்து, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்து, கோக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 7 யூரோ அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதாவது வந்து மெக்கியில் வந்து ரொம்ப சான்ஸே இல்லைங்க, ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது. ஆனால் இதே இது நம்ம வெளியே வாங்கினோன்னா ரேட்டு வந்து இது வந்து ஒரு 20 யூரோ 2000 கிட்ட வந்துடும். 1800 2000 மேலே போயிடும். மெக்கி சூப்பருங்க. நீங்கள் வந்தீங்கன்னா மெக்கி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு தாராளமாக வந்து அங்கே சாப்பிடுங்க. பட்ஜெட்டும் கிடைக்காது, நல்லா நமக்கு வயிறும் அந்த ஃபில்லிங்காக இருக்கும். நான் இப்போ 2 பர்கரில் 1 தான் சாப்பிட்டேன். 1 எடுத்து அப்படியே வச்சுட்டு அடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிட்லாம், கிளம்பியாச்சு. இதுதாங்க இந்த சிட்டி சென்டர். அதோட பாருங்கள், அந்த ஏரியாவில் இருந்தால் அந்த ஆப்போசிட்டில் இருக்குது இல்லையா, மக்கள்லாம் வந்து இப்போ மழையாக இருக்கிறதுனால அங்கங்கே இல்லை. இந்த சைட்லலாம் லெஃப்ட் சைடில் அந்த சேர் போட்டிருக்காங்க, அங்கங்கே கடைகள் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. இதெல்லாம் வந்து இந்த ஊரில் வந்து இதே பேட்டர்னில் தாங்க கடைகள் இருக்குது. எல்லாம் வெளியே உட்காந்து தான் சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பில்டிங். எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்கல்ல, சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குங்க. அப்படியே பாருங்கள், நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். அதில் மெட்ரோ கீழே இந்த எஸ்யூன்னு போட்டிருக்கேன். உள்ளே போனால் நம்ம கீழே மெட்ரோ இருக்குது. எல்லாருமே அந்த கோபுரத்தை வந்து அவ்வளோ ஹைட்டாக, அந்த காலத்தில் அந்த நம்ம கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே வந்து கோபுரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஹைட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதிரி நல்லா கட்டியிருக்காங்க பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஊரில் இந்த ரோட்டு கடை மாதிரி இங்கே உள்ள எல்லா ஏரியாலையும் இந்த மாதிரி வந்து ஒரு டென்ட்டு போட்டு ஃபுல்லாக சேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே தான் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓகே, அதை முடிச்சாச்சு. நம்ம இந்த சைனீஸ் பார்க் வந்தாச்சுங்க. இந்த பார்க் வந்து பாருங்களேன், எவ்வளோ ஏக்கர்ஸ் இருக்கும்ல, கிட்டத்தட்ட 1000 ஏக்கர்ஸ்க்கு மேலே இருக்குங்க. இப்போ மழை பெஞ்சிட்ருக்கனால ரொம்பவும் அங்கங்கே சுற்ற முடியலை. அதே மாதிரி கோபுரில் உள்ள ஃபுட்டேஜ் யூஸ் பண்ண முடியலைங்கிறதுனால என்னால் இந்த இதில் என்கிட்ட என்ன ஃபுட்டேஜ் இருக்கோ நான் அப்படியே போடுறேன். நீங்கள் வந்தீங்கன்னா ஜெர்மனி கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், அதுலேயே மேலே ஒரு டவர் மாதிரி இருக்குது. மேலே ஏறி வந்தோன்னா அந்த ஒரு பையன் நாயை பிடிச்சி விளையாடிட்டு இருந்தான். அது கூட நான் சேர்ந்து கொஞ்சம் நேரம் பேசி விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே அவன் என்கிட்ட கொடுக்க சொல்கிறேன், அது பாருங்கள் பக்கத்தில் வந்து விளையாடுறது. ஓகேடா ஓகேடா ஓகேடா, கோல் கோல் கோல். ஓகே 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 டேக் கேர், பாய். ஓகே, அவர் அனுப்பியாச்சு. இந்த மேலேருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள், விஷுவல் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்களா. இது ஃபுல்லாக பார்க்குங்க. பாருங்கள் என்ன ஒரு கிளைமேட்டில், பா சான்ஸ் இல்லைங்க. எனக்கு இந்த கிளைமேட் நான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு க்ரீனு, இந்த வேறு லெவலுங்க. மழையும் பெஞ்சிட்டே இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணேன் இன்றைக்கி. எனக்கு அந்த கோப்ரோ ஃபுட்டேஜ் தான் இந்த இதில் மேலே ஏறி வந்து நிறைய அது ஷூட் பண்ணியிருந்தேன். அது இல்லைங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய குறை. இருந்தாலும் ஓகே, இருக்கிற வரைக்கும் அந்த விஷயம் நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிடணும்னு ஆசை. அதான் பார்க்குறீங்க.
பாருங்கள் இப்படிலாம் போயிட்டு உள்ளே உட்காந்துருந்தா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து தானுங்க இது. அப்படி தண்ணி குடிச்சிட்டு தண்ணி அவ்வளோ கண்ணாடியாக இருக்குது. அவ்வளோ எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு எழுந்திரிச்சு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு. ஆஹா இங்கே பாருங்கள் அப்படி ஒரு சைக்கிளில் நின்றுருக்கு. ஏதோ நம்ம படங்களில் வைக்கிற ஷார்ட்ஸ் மாதிரியே இருக்குங்க. ஃப்ரேம் எல்லாம் வந்து அந்த நம்ம படத்தில் வைப்போம்ல ஒரு சைக்கிள்னா அந்த மாதிரி இருக்குது. அங்கங்கே வந்து பெஞ்செல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து இந்த ஏரியாவில் இந்த லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து குதிரை ஏற்றத்துக்கு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான லைன் தனியாக வச்சுருக்காங்க. இந்த சைடில் வந்து உள்ளே இருக்கலாம் அந்த பூக்கள்லாம் வாடி இருக்குது. இல்லைனா இங்கே எப்போவுமே அந்த பூக்கள்லாம் பராமரித்து வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா அதை பற்றி எல்லாமே இது போட்டிருக்காங்க. இந்த ஏரியா இப்போ அந்த பூ எல்லாமே வாடி போயிருக்குது. இல்லைன்னா இந்த ஏரியாலாம் வந்து எப்போவுமே ஃப்ளவரோடு அவ்வளோ சூப்பராக இருக்குமா. அதுவும் இந்த ஸ்னோ டயத்தில் இந்த ஏரியா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இந்த வழியை தவிர எல்லாமே இது பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் ஜாலியாக நாயை வந்து வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு இந்த ஏரியாவில் தான் ஃபுல்லாக சுற்றி விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி வந்து இப்படியே சுற்றிட்டு நேராக ரூம் போயிடலாங்க. ரூம் போயிட்டு முதல்ல இன்றைக்கி நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன் வாஷிங் மிஷினில். என்ன நடக்க போதோ ஓகே விடுங்க, எல்லாம் கற்றுக்க வேண்டியது தானே. வாஷ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து மார்னிங் நம்ம வந்து வியன்னா போகிறோம், ஆஸ்ட்ரியா வியன்னா. ஓகே, அதோட ஃபுல் லென்த் வீடியோ உங்களுக்கு வரும். அப்படியே இங்கேருந்து ட்ராவல், அது ஒரு பெரிய லென்த் வீடியோவாக இருக்கும். அதை ஃபுல்லாக பாருங்கள். ட்ராவல் பிடிக்கிறவங்க, ஜெர்மனிலேருந்து எப்படி போகணுன்னு ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். இது ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக பார்க்குறது தான். எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பாருங்கள், காமிக்கிறேன். ஓகே, இங்கே முடிச்சுட்டு நாம் அப்படியே ரூம் போயிட்டு நாளைக்கு அடுத்த வீடியோவில் அப்படியே ஆஸ்ட்ரியா போகிற வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.